கன்னி ராசி ராசி சக்கரத்தில் ஆறாவதாக வரக்கூடிய ராசி தான். கடந்த 2.5 வருஷம் இல்லை 3 வருஷமே ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா சிரித்து பேசி மனம் மகிழ்கிற மாதிரி உற்சாகம் படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் கடந்த 3.5 ஆண்டுகளாகவே அதிகமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நடந்திருக்காது. இந்த பரபவ வருடம் உங்களுடைய சிரிப்பு சத்தம் கேட்க போகுது. மனசு ஆள் மனது உற்சாகமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த கொளுத்தும் வெயிலில் ஒரு அடமழை பெஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பரபவ தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில், குடும்ப வாழ்க்கையில் இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. நல்ல ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க? சூரியனோட நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரமா, சந்திரனோட நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரமா, செவ்வாயோட நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரமா? மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு குடும்பம், எங்கள் தந்தை இருக்கிறார், தாய் இருக்காங்க, மகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கும்போது இந்த கன்னிராசி என்பவர்கள் ரொம்ப பாசம், குடும்பத்தின் மீது ஒரு அதீத பற்று, ஒரு ஜனப்பிரியர்கள் அப்படின்னு கூட இந்த கன்னிராசி என்பவர்களை சொல்லலாம். நிறைய உறவுகளை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும். ரொம்ப நிலராசி அப்படிங்கிறதுனால எல்லா உறவுகளும் வேணும் அப்படின்னு கொஞ்சம் அனுசரணையாக போகக்கூடியவங்க, பெரியவங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க, முன்னோர்கள் அப்படின்னா அவங்கக்கிட்ட அவங்களுடைய அன்பை சம்பாதிக்கக்கூடியவங்கள அந்த கன்னிராசி என்பவர்கள் இயல்பாகவே இருப்பாங்க. பெரியவங்களை மதிக்கிறது, பெரியவங்களுக்கு ஏதாவது உதவி அப்படின்னா முதல்ல போய் செய்கிறது, இதெல்லாம் இயல்பாகவே இந்த கன்னிராசி என்பவர்கள் செய்வாங்க. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில், உங்களுடைய உறவுகள் பக்கத்தில் யாராவது இந்த மாதிரி செய்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. கன்னிராசி என்பவர்களுடைய இயல்பு பொதுவாகவே இப்படி தான் இருக்கும். சரி, இவங்களுக்கு இந்த பரபவ தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வியாபாரம், தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில், ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் இந்த கன்னிராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். மறைமுகமாக ஒரு சில எதிரிகளுடைய தொல்லை, ஒரு சில உறவுகளுடைய தொல்லை இருந்தது இல்லையா, அதெல்லாம் யார் இந்த எதிரி, யார் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெல்லக்கூடிய ஒரு அமைப்புள்ள நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பாட்டுக்கு இந்த காலகட்டத்தில் எதிரியை ஊதி தள்ளிட்டு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள், வெளியில் எங்கேயாவது சுற்றுலாத்தலங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்றுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு சிலர்லாம் தொழில் தொடங்குவீங்க. முதல் பாதியில் பார்த்திங்கன்னா ஒரு சில கஷ்டங்கள், கொஞ்சம் இடைஞ்சல்கள், வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2ஆம் பாதி பார்த்திங்கன்னா அடுத்த 6 மாதத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த பரபவ தமிழ் புத்தாண்டு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த சித்திரை மாதத்துக்குள்ளே ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கன்னிராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா கண்டகச்சனி காலம் என்பதனால கூட இருக்கிறவங்களாலே ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொறுமைக்கு தான் நல்ல ஒரு பாராட்டு, பரிசு இதெல்லாம் கிடைக்கும். ஆண்டு பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா அக்கம் பக்க உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லாமல் கொஞ்சம் இன்னல்களை கொடுப்பாங்க. உறவினர்கள் உங்களுக்கு ஒரு சில மன உளைச்சலை தருவாங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் முக்கியமான பொறுப்புலாம் கொடுப்பாங்க. முன்பை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு அப்படிங்கிறது இந்த கன்னிராசி பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய வெற்றி வாய்ப்புகள் இந்த ஆண்டில், குறிப்பாக இந்த பரபவ ஆண்டில் நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, உற்சாகம் இதெல்லாமே அதிகரிக்கும். முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா குடும்ப நபர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். குடும்ப உறவுகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரும் கலகலன்னு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். யாருக்கேனும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரேஷன் கார்டில் புதுசாக ஒரு நபர்கள் கண்டிப்பாக இந்த 2026 இந்த பரபவ ஆண்டு முடிகிறதுக்குள்ளேயோ ரேஷன் கார்டில் புதுசாக ஒரு ஆளை நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா எதிரிகளுடைய சூழ்ச்சியில் நீங்கள் மாட்டிக்காமல் இருந்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கவனக்குறைவாக செயல்பட்டீங்க அப்படின்னா எதிரிகளுடைய சூழ்ச்சியில் கொஞ்சம் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் உற்று கவனிக்கணும். அவசரப்பட்டு எல்லாத்தையும் கேஷுவலாக நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கண்டகச்சனி காலம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம், சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதையும் நீங்களே முன்னாடி நின்று நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகளும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு சில கன்னிராசி என்பவர்கள்லாம் பல ஆண்டுகளாக உண்மை என்ன பொய் என்ன யார் எதிரி அப்படின்னு அறியாமல் இருந்தீங்க இல்லையா, இந்த ஆண்டில் அந்த அருமை உங்களுக்கு புரியும். யார் உண்மையாக உங்ககிட்ட பழகிறாங்க, யார் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க, யார் உங்கள் மீது முழு ஒரு அக்கறையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஆண்டில் நீங்கள் அறிஞ்சிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுனா வரைக்கும் ஒரு தவறான வலையில் மாட்டிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்மையான அன்பு எங்கே கிடைக்குது, உண்மையான உறவு எது அப்படிங்கிறத அறிந்து செயல்படுவீங்க. நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமாகும். உங்களை புரிஞ்சுக்கிட்ட நெருக்கமான சில நண்பர்கள், உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நெருங்கி வருவாங்க. உண்மையான அன்பு உங்கள் பக்கத்தில் இனி வரப்போகுது. இதுனா வரைக்கும் பொய்யான போலியான உறவுகளை கொடுத்துட்டு இருந்த அன்பெல்லாம் இனி உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னு சொல்லலாம். திருமணமான தம்பதிகளுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடன் பிறந்தவங்களுக்கு அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டு பிற்பகுதியில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உறவினர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கணும். யார் எதிரி, யார் பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக நுணுக்கமாக ஆராய்ந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த ஆண்டில் நிறைய புதிய ஆடைகள் வாங்குவீங்க, ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அப்படிங்கிறது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைந்திருக்கு. சந்தோஷமாக எங்கேயாவது வெளியில் சுற்றுலா தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகளோடு ஏதாவது விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அளவுக்கு அதிகமாக ஆட்டம் பாட்டம் அப்படின்னு இந்த ஆண்டில் இருக்க போகிறீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இத்தனை ஆண்டுகளாக ஒளிந்துகிட்டு இருந்த அந்த உற்சாகம் இந்த ஆண்டில் மெல்ல மெல்ல வெளியில் வரப்போகுது. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வருடத்தில் பிற்பகுதியில் எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கணும். உடனுக்குடன் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நல்ல வழிகளும் தென்படும். கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை அந்த கன்னிராசி என்பர்கள் இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வருட ஆரம்பத்தில் ஒரு சில இன்னல்கள் வரும். ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களாம் வியந்து பார்க்குற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும்.
குறிப்பாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த சித்திரை மாதம் முடியறதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க. ராமேஸ்வரம் அல்லது ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்று அந்த புனித நதிக்கரையில் நீராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி புண்ணிய தலங்களுக்கு சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சித்திரை முடியறதுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரியவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அவங்களுடைய அறிவுரையின்படி இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடப்பீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசையாகவும் அது ஒரு நல்ல வளர்ச்சியாகவும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் மூலிமா ஒரு சில காரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா கைகூடி வர ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். பல ஆண்டுகளாக முடிவுக்கு வராமல் ஒரு சில வழக்கு விவகாரங்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. சகோதரர் வகையில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் சங்கடங்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டில் சரியாகும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசி என்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எப்போவுமே எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கூச்சம் ஒரு விதமான பயம் இருக்கும். ஏன்னா பெண் தன்மை உள்ள ஒரு ராசி இல்லையா, அதனால் அந்த பயம் கூச்ச உணர்வு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி எல்லா இடத்துலையுமே தைரியமாக போல்டாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க. அதனால் ஓரளவுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். யாரை கண்டாலும் ஒதுங்கி போய் பதுங்கி இருந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் தைரியமாக வந்து எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிப்பீங்க. முக்கியமாக இந்த காலகட்டத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சகோதரி அல்லது சகோதரரோட உதவி கிடைக்கும். கணவன் உறவுகளுடைய அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிரிந்த உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தப்பு செஞ்சவன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவன் மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் தீர்ப்பீங்க. அதுலேயும் கொஞ்சம் சந்தேகம் எதுவும் வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மனதுக்கு பிடித்த நல்ல நல்ல காரியங்கள்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். பயமோ கவலையோ ஒரு விதமான கூச்சமோ இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த காலகட்டத்தில் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் அவசரம் காட்டாமல் நிதானமாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்காக வெற்றி காத்துட்ருக்கு. கவலைப்படாதீங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் அம்மன் தெய்வங்களை வழிபடுங்க. சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் வெற்றியாக அமையும். அதோட கூட முன்னோர்களை வழிபடுங்க. முன்னோர்கள் வழிபட்டிங்கன்னா வாழ்க்கை அருமையாக